வியட்நாமில் நடந்த சர்வதேச 5வது ஆசியா பீச் கேம்ஸின் கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழக மாணவி அந்தோணியம்மாளுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் நடத்தும் 5வது ஆசியா பீச் கேம்ஸ் வியட்நாமில் செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 124 நாடுகள் பங்கேற்றுள்ளன. கபடி, கைப்பந்து, தடகளம் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கபடி இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை இந்திய அணி 41-31 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது. இந்த அணியில் மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி அந்தோணியம்மாளும் இடம்பெற்றிருந்தார். இதனையடுத்து தாயகம் திரும்பிய அந்தோணியம்மாளுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனது விடாமுயற்சியே இந்த வெற்றிக்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். பேரா ஒலிம்பிக்ல வந்து மாரியப்பனுக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அந்த ஊக்கத்தொகை தான் வந்து எங்களை மாதிரி பிளேயருக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை கொண்டு வந்துச்சு. நானும் இந்த மாதிரி நல்லா சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட அடுத்த டார்கெட் வந்து நான் வந்து பெண்களுக்கான உலக கோப்பையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.